Welcome students. In previous session, we understood about transitive verb, intransitive verb. From this, we know about active voice and passive voice. We understood on the explanation of active voice and passive voice also. In this session, we know how to change active voice to passive voice. Here, on changing the active voice to passive voice, we remember the sentence pattern. Here, the sentence pattern is important to an position of changing the active voice to passive voice. Raghu rings the bell. Raghu is a subject. Rings is a verb. The ball is an object. Okay. இப்போ நம்ம வந்து active voice to passive voice சேஞ்ச் பண்ணும்போது அந்த வாக்கியத்தில் இருக்கிற சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ரகுன்றது சப்ஜெக்ட் அப்படின்னா ரிங்ஸ்ன்றது verb, த பெல் அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஓகே. அப்போது சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் இதில் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா த பால் அப்படின்றது வந்து சப்ஜெக்டாக மாறி போயிடும். சாரி, த பெல் அப்படின்றது சப்ஜெக்டாக மாறி போயிடும். அந்த பெல் அப்படி சப்ஜெக்டாக மாறி போச்சு அப்படின்னா நாம் இதோட வேர்ப் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால ப்ரெசன்ட் பிஹேவ் சேர்த்தணும். ப்ரெசன்ட் பிஹேவ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெல் அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட்னால சிங்குலர் நவுன்றதுனால ஈஸ் சேர்த்துரும். அதே வந்து ப்ளூரலாக இருந்தால் நம்ம ஆர் சேர்த்தணும். அப்போ என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கும் பொழுது வரக்கூடிய பி வெர்பு ஈஸ் வரலாம், ஆர் வரலாம். அடுத்தது மெயின் வெர்பு. மெயின் வெர்பு இந்த ரிங்ஸ்ன்னு இருக்குது. அந்த ரிங்ஸ் என்ன மாறும்னா பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளாக மாறும். இப்போ பேசிவ் வாய்ஸாக மாற்றும் போது எல்லா வேர்புமே பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கணும். அப்புறம் ரகுன்ற சப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட்டில் பை ரகுன்னு மாறி போயிடும். அப்போது த பெல் இஸ் ரங் பை ரகு. இது பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சப்ஜெக்ட்டு வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்றது அந்த வேர்பு வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளாக மாறும். சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் ரீப்ளேஸ் ஆகிடும். ஆப்ஜெக்ட் எடுத்த சப்ஜெக்ட்டும் சப்ஜெக்ட் எடுத்த ஆப்ஜெக்டாக மாறி போயிடும். அப்போது நம்ம என்ன புதுசாக சேர்த்துறோம், ஒரு பி வெர்பு சேர்த்துறோம், ஒரு பை சேர்த்துறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த அடுத்த சென்டென்ஸில் பார்ப்போம். This is a simple present tense. Active to passive voice, we use simple present tense. What is the structure and rules of changing the active voice to passive voice? Here, we noted the structure and so and so. இப்போ நான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கிற அந்த காலத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் மாற்றும் போது என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த பேசிவ்ஸை மாற்றும் பொழுது சப்ஜெக்டோட ப்ரெசன்ட் பிஹேவ் போடணும். ஒன்று அதுவும் சேர்க்கணும். ரெண்டாவது பை சேர்க்கணும். மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரெசன்ட் வெர்பை வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளாக மாற்றணும். இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். முன்ன சொன்ன மாதிரி பிஹேவ் வெர்ப் வந்து ப்ரெசன்ட் பிஹேவ். என்னென்ன ப்ரெசன்ட் பிஹேவ் ஈஸ் ஆர் ரெண்டு தான் வரும். அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறும்போது பை சேர்த்திக்கணும். அப்புறம் வெர்பை வந்து பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளாக மாற்றிக்கணும். இந்த ஆக்டிவ் வாய்ஸில் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படி இருந்ததுன்னா அது அப்ஜெக்டிவ் பார்க்கும்போது சேஞ்ச் ஆகும். இப்போது சப்ஜெக்ட் ஐன்னு வச்சுக்குவேன். அதை வந்து பின்னாடி சேஞ்ச் ஆகும்போது மீன் மாறும். வி வந்து அஸ்ன்னு மாறும், யூன்னு மாறும், ஹி இம்முன்னு மாறும், ஷி ஹெர்ராகவும் தே தமாக மாறும். இது வந்து ப்ரொனவுன்ஸ் மட்டும் மாறும். மற்ற நேம் மற்ற வகையெல்லாம் மாறாது. பாலா அப்படின்றது நேம் வந்து பாலா தான் இருக்கும், அது வேறு மாறாது. இது வந்து ரூல்ஸ் எப்படிலாம் மாற்றணும் அப்படின்ற ஞாபகம் வச்சிங்க. இதை புரிஞ்சுக்கிட்டால் அடுத்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் ஹியர் give 4 sentences. Though you can change into passive voice. 4 சென்டென்ஸ் கொடுத்துங்க, எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள். இது சேஞ்ச் பண்ணும்போது என்ன செய்யணும், முதல்ல சப்ஜெக்ட் பூரா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஐன்ற சப்ஜெக்ட்டு, செகண்டில் இந்த ஓல்டு ஜென்டில்மேன்ன்ற சப்ஜெக்ட்டு, தேர்டு வந்து ஹீ சப்ஜெக்ட்டு, ஃபோர்த்தில் ஐ சப்ஜெக்ட். இப்போது சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது வேர்பு பாருங்கள், எல்லாம் ப்ரெசன்ட் வெர்பாக இருக்கும். சின்றது ப்ரெசன்ட் வெர்பு, டேக்ஸ் ப்ரெசன்ட் வெர்பு, ப்ரைசஸ் ப்ரெசன்ட் வெர்பு, டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெசன்ட் வெர்பு. என்ன ஆப்ஜெக்ட் பாருங்கள், க்ளவுட் ஆப்ஜெக்ட்டு, ஸ்னஃப் ஆப்ஜெக்ட்டு, இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஜெக்ட்டு, இந்த போயம் ஆப்ஜெக்ட். எப்படி மாற்றுறது பாருங்கள். ஒன்று பாருங்கள், ஐ சி அ டார்க் க்ளவுட். அப்போது இந்த க்ளவுடு வந்து சப்ஜெக்டாக மாறும். இந்த க்ளவுட் இஸ் சீன் பை மீ. அப்போ எ டார்க் க்ளவுட் இஸ் சீன் பை மீ. எ டார்க் க்ளவுட் தான் இந்த சப்ஜெக்ட்டு மாறும். அப்போ இஸ் சீன் பை மீன் மாறும். த ஓல்ட் ஜென்டில்மேன்
takes snuff. அப்போ snuff is taken by the old gentleman. ஓகே, he praises his friends. இதில் வந்து his friendsன்றது சப்ஜெக்டாக மாறி போயிடும். his friends கவனிங்க, இது வந்து ப்ளூரல் ஃபார்ம், அதனால் his friends are praised by himனு வரும், he him மாறும். I don't understand the poem. இங்கே வந்து பாருங்கள், புதுசாக டோன்ட் வந்துருக்கு பாருங்கள். டோன்ட் எடுத்துடணும், டோன்ட் இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, டோன்ட் எடுத்துகிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பி ஒரு சேர்த்தணும். த போயம் ஈஸ் நாட். அப்போ நான் டோன்ட் என்ன மாறும், ஈஸ் நாட்டாக மாறும். த போயம் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட் பை மீ. ஓகே, இதை நீங்கள் போட்டு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து நான் அதுக்கு ஆன்சர் கொடுக்கல, ஆன்சர் சொல்லியிருக்கேன், நீங்களே வந்து பண்ணி பாருங்கள்.